வணக்கம், தேனி முருகேசன் பேசுகிறேங்க. புரட்சியாளர் ஓட்டுநர்களும் மாநில பகுதியாக தேனி முருகேசன். அதாவது அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆகட்டும், லாரி ஓட்டுநர் ஆகட்டும், டாக்ஸி ஓட்டுநர் ஆகட்டும், ஒட்டுமொத்த ஓட்டுநர்களுடைய பாதிப்பு அதாவது ஆட்டோவுக்கு 2013 உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அது அரங்கேற்றம் பண்ணாமல் இருந்தாங்க. உச்சநீதிமன்றம் கண்டித்ததுக்கப்புறம் தான் அந்த கட்டணத்தை நியமனம் பண்ணாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீசல் 44 ரூபா இருந்தது, இன்றைக்கி 93 ரூபா விற்கிது. அன்றைக்கி எஃப்சி செலவாகட்டும், இன்சூரன்ஸ் செலவாகட்டும், பேர்பாஸ் செலவாகட்டும் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி ஒரு மெக்கானிக்கிட்ட கூப்பிட்டு இந்த ஸ்க்ரூ டைட் வைனா 500 ரூபா கேட்குறாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த முதலீடு போட்டு இந்த மோட்டார் வாகனம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அதிகமாக இருந்தது. அப்போ வாகனம் வாங்கினவங்களுடைய நிலைமையை மிகவும் பாதித்தாங்க. இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்கீங்க. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் ஜிஎஸ்டி பயங்கரமான ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் மத்திய சரக்கு நம்பவே இல்லை. இன்றைக்கி பாதிப்பு யாருக்குன்னு கேட்டால் வாகன ஓட்டுநர்கள் தான் பாதிக்கிறாங்க. மிகவும் பாதிக்கப்படுவது யாருன்னா அது வாகன ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர் மிகவும் பாதிக்கிறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா 2013 அந்த மீட்டர் கட்டணம் திருத்தப்பட்டது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எடப்பாடியார் வந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சி முடிய போகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த மீட்டர் கட்டணத்தை பற்றி மத்திய சர்க்காரும் சரி, மாநில சர்க்காரும் சரி, மத்திய சர்க்கார் என்ன பண்ணுது, கட்டண உயர்வு பண்ணுது. சாலையே இல்லாததுக்கு சாலை சுங்க கட்டணம். இப்போ திண்டுக்கல் டு இது குமிளி ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ரோடு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 டோல் வரும். ஒன்று வத்தலகுண்டு கிட்ட ஒரு டோல் கட்டும், உப்பார்பட்டிக்கிட்ட ஒரு டோல் கட்டு வரும். எதுக்குன்னே தெரியல. ஆனால் விபத்துகள் அதிகமாக நடக்குது. இன்றைக்கி மிகவும் பாதிக்கப்படுற இந்த ஓட்டுநருடைய அவல நிலை, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகவும் பாதிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எஃப்சி எடுக்க முடியாமலும், இன்சூரன்ஸ் கட்ட முடியாமையும், டியூ கட்ட. இன்றைக்கி சாதாரண ஒரு கொத்தனார் இன்றைக்கி 1500 சம்பளம் வாங்குறாரு. சாதாரண ஒரு கொத்தனார் 1500, எந்த முதலீடும் கிடையாது. ஆனால் முதலீடு போட்டு இன்றைக்கி குடும்பம் நடத்த முடியாமல் ஆட்டோ ஓட்டுநர் மிகவும் பாதிக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு நம்ம வாடகை போனோம்னா 20 ரூபாய்க்கு நான் டீசல் போட்டால் தான் 50 ரூபா வாடகைக்கு 20 ரூபா செலவாயிரும். அதுக்கப்புறம் எஃப்சி இருக்குது, டயர் வாங்கி போடணும், இப்போ ஏகப்பட்ட செலவு, ஒன்றுமே நிற்காது. நாங்கள் என்ன சொல்ல வரோம், மதிப்புரிய மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னன்னா, நாங்கள் எத்தனையோ போராட்டம் நடத்தியாச்சு. கிட்டத்தட்ட நானே எத்தனையோ போராட்டத்தில் கலந்துருக்கு, எத்தனையோ போராட்டம் நடத்தப்பட்டது. கார்பரேட் மையமாக்குனதுக்கப்புறம் இன்றைக்கி மிகவும் பாதிக்கப்படுறது ஓட்டுநர்கள். அது டாக்ஸி ஓட்டுநர் ஆகட்டும், அது லாரி ஓட்டுநர் ஆகட்டும், டெம்போ ஓட்டுநர் ஆகட்டும், ஆட்டோ ஓட்டுநர் எல்லாருமே பாதிக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம், எங்களுடைய அமைப்பு சாரா மூலியமாக எங்களுக்கு லோன் தரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கடைக்காரங்களுக்கு லோன் தராங்க. ஆட்டோ ஓட்டுநர் ஆகட்டும் லோன் கிடையாது, டிரைவருக்கு லோன் கிடையாது. எங்களுக்கு அமைப்பு சாரா மூலியமாக மக்களை பாதுகாக்கிற அரசு இன்றைக்கி ஓட்டுநர் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. அது ஆட்டோ ஓட்டுநர் ஆகட்டும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆகட்டும், லாரி ஓட்டுநர் ஆகட்டும். லாரி இங்கேருந்து தேனியிலேருந்து காய்கறி போனால் தான் இப்போ கோயம்பேட்டுக்கு போய் சேரணும் இல்லையா? அந்த ஓட்டுநர் கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸின் நெருக்கடி அதிகம். காய்கறி வண்டி நிப்பாட்டி காசு கேட்குறாங்க. அத்தியாவசிய பொருள் பால் வண்டி முதற்கொண்டு இன்றைக்கி லஞ்சம் ஓடிக்கிட்டு கிடக்கு. இன்றைக்கி ஆட்டோ திருத்தம், அதாவது ஆட்டோ மீட்டர் கட்டண திருத்தங்கள் நாங்கள் எத்தனை வருஷமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை போராட்டம் நடத்தப்பட்டது. ஆர்டிஓஸுக்கு போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 40,000 ரூபா ஒரு ஆட்டோ ரெடி பண்ண 40,000 50,000 ரூபா செலவாகுது. கட்டணங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடையாது. அப்படியே நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு போனால் போலீஸுக்காரங்க லஞ்சம் கேட்குறாங்க. அப்படியே இப்போ இது பண்ணாலும் ஆர்டிஓ பிடிச்சி லஞ்சம் வாங்குறாங்க, ஆர்டிஓ கேஸை போடுறாங்க. ஆன்லைனில் வண்டி நம்பரை தட்டி அவங்க போலீஸ்காரங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும், போலீஸ்கார் பார்ப்பார். இன்றைக்கி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு கேஸை போட்டு விட்டுலான்னு கேஸை போட்டால் ஆன்லைனில் எங்களுக்கெல்லாம் வந்துடுது. அப்போது நாங்கள் என்ன சொல்ல வரோம், இந்த சட்டத்தை மாற்றுங்க. மிகவும் பாதிக்கிறது. இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநரில் எத்தனை பேர் பாதிக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன? எல்லா துறையும் நல்லா இருக்குங்க. அமைப்பு சாராவில் போய் பாருங்கள், அமைப்பு சாரா மூலியமாக நலவாரியத்தில் போய் பாருங்கள். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கட்டுமானத்துறை. ஏன் ஓட்டுநர் உயிரை காக்கும் முன்னமாக ஓட்டுநருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே? வருத்தம் அளிக்கிறது. மேற்கு நாடுகளில் போய் பாருங்கள், முக்கியமாக எங்களை தான் ஓட்டுநர் தான் பாதுகாக்கிறாங்க.
அது அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் எந்த நாட்டில் போய் பாருங்கள், ஓட்டுநர் மிகவும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் மிகவும் பாதிக்கப்படுவது இந்தியாவில் லஞ்சங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகாரி லஞ்சம் எங்கே பார்த்தா லஞ்சம். அரசு நிலத்தில் மண் அடிக்கிறது, தாசில்தார் லஞ்சம் எங்கே. அதேமாதிரி பிஎன்டபிள்யூ கட்டுமானத்துறையில் அந்த ஏழை அது கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களா, கான்ட்ராக்ட்காரங்க ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து தாசில்தார், வட்டாட்சியார், கலெக்டரு இவங்களுக்கு பிஏவுக்கு முதல் கொண்டு பங்கு பிடிச்சிடுறாங்க. மாசமான பங்கு எவ்வளோ டெண்டு விட்டுருக்கீங்களோ அவ்வளோக்கு தகுந்த எப்படி மறைமுக பங்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் கட்டுமானம் ஸ்ட்ராங்காக இருக்கா? இல்லை. நாங்கள் என்ன சொல்ல வரோம், இன்றைக்கி மிகவும் பாதிக்கப்படுற ஓட்டுநருடைய அவல நிலையை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓலா ஊபர் இன்னைக்கு வரைக்கும் மீட்டர் கட்டணம் திருத்தப்படவில்லை. ஆட்டோ இன்னைக்கு மிகவும் பாதிக்கப்படுது. அந்த ஆட்டோக்காரருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள், தோழர்களே சிந்திச்சு பாருங்கள். ஒற்றுமை நிலைநாட்ட வேண்டும். ஒரு ஆட்டோ இன்னைக்கு எடுத்து வந்து வண்டி ஓட்டணும்னா 1500 ஓடணும்னா அவர் 24 மணி நேரம் கஷ்டப்படணும். 8 மணி நேரம் வேலை செய்கிற கொத்தனாருக்கு இன்னைக்கு 1500 சம்பளம். ஆனால் வாகனத்துக்கு நகை கட்டின மனைவியுடைய தாலி அடமானம் வச்சு கடனை உடனே வாங்கி பஜாஜ்காரன் எடுத்துக்குங்க, டாடா ஃபைனான்ஸ் எடுத்துக்கங்க, ஒரு நாள் தள்ளுபடி ஒரு நாள் தவணையாச்சுன்னா என்ன ஆகும்? ஃபைன். அதுக்காக அவதாரம். அதேமாரி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர், லாரி ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநரை மதிக்கிறதே இல்லை. ஆனால் உயிரை காக்கும் முன்னமான ஓட்டுநருடைய நிலைமை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? காரணம் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரண நாளுக்கு நம்பி பஜாஜ்காரன் ஃபைனான்ஸ்காரன் கடன் கொடுக்குறான். ஆனால் ஒரு ஓட்டுநர் வந்து கடன் கேட்டால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு. அப்போ ஸ்டாலின் ஐயா ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாரு, சிறு குறு வியாபாரிகளுக்கு இந்த மானியத்தோட கடன் உதவி அப்படின்னுங்க. ஏன் ஆட்டோக்காரங்களுக்கு அதை கொண்டு வாங்க, டாக்ஸி ஓட்டுநர்கள் கொண்டு வாங்க. ஏன் சிறு குறு வியாபாரி மாத்திரம் தான் டாக்ஸ் அதிகமாக கட்டுறது யார் தெரியுமா? ஓட்டுநர்கள் தான், வாகனம் வைத்திருக்கிறவர்கள் தான். நான் வண்டி வாங்கினேன்னா ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டுறேன், நான் ஒவ்வொரு நாள் டீசல் போடுறேன், டயர் வாங்குறேன், பஞ்சர் ஓட்டுறேன், அந்த பஞ்சர் ஸ்டிக்கர் எங்கே இந்த ஜிஎஸ்டி வருது. அதிகமாக வரி கட்டுறது யாருன்னு கேட்டால் மோட்டார் வச்சிருக்கிறவங்களும் அந்த டாக்ஸ் ஓட்டுநர்கள் தான். என் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணோம்னா கூட இன்னைக்கு லஞ்சத்தில் தான் ஓடிக்கிட்டு கிடக்கு. அப்படிப்பட்ட உயிரைக்காக முன்னமான ஓட்டுநரோட அவலநிலை இந்தியாவில் எப்போது மாறும்? எத்தனையோ பிரதமரை பார்த்தாச்சு, எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்துட்டோம், எத்தனையோ முதலமைச்சரை பார்த்துட்டோம். இன்னும் லஞ்சம். இந்த அதிகாரிகள் மாத்திரமே நன்றாக இருக்காங்க, பெனாமி நன்றாக இருக்காங்க. ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்காரங்க ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்தமாக பணத்தை கொண்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்க, அதிகாரியை பங்கு போட்டு பிரிக்கிறாங்க. கடுமையான சட்டத்தை அதிகாரிகளுக்கு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வர முடியாது, ஓட்டுநர்கள் வந்து யாரும் ஒன்று சேர மாட்டாங்க. அதனால ஓட்டுநர்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணால் கொள்ளையடிங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதுதானே செய்யுது. இன்னைக்கு 2013 மீட்டர் கட்டணம் திருத்தப்பட்டோம். அன்னைக்கு என்ன விலை விற்றது டீசலு, அன்னைக்கு என்ன இது இருந்தது, இன்னைக்கு வந்து 93 ரூபா. டயர் என்ன விலை விற்கிது, ஆயில் என்ன விலை விற்கிது, அவருடைய உழைப்பு என்ன ஆகுறது? சிந்தித்து பார்க்கணுங்க. எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கோம். அம்மையார் இருக்கும்போது போராட்டம் நடத்தப்பட்டது, எடப்பாடியாக இருக்கும்போது போராட்டம் நடத்தப்பட்டது, முக ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது இப்போ போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். எந்த பயனும் எந்த பலனும். நாங்கள் ஐநா சபைக்கா போக முடியும்? ஐநா சபைக்கு நாங்கள் விசா வாங்கணும் அப்படின்னா, நார்வேக்கு போகணும்னா விசாவுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்து ஆகணும். இந்த நிலையில தான் இந்தியாவில் ஓடிக்கிட்டு கிடக்கு. இந்த நிலை எப்போது மாறும்? ஓட்டுநராக ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நன்றி தோழர். தேனி முருகேசன் பெரிய பதிவாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோழர்களே. நன்றி, வணக்கம். தேனி முருகேசன் புரட்சியாளர். ஒற்றுமை இருந்தால் மாத்திரமே வெற்றி கிடைக்கும். கலைஞர்னாலே தீர்வுன்னுவாங்க. நான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சேக்கோரா சொன்ன மாதிரி நான் விதைக்கிறேன். அது வந்து மண்ணில் முளைச்சா அது மரமாகட்டும், இல்லைன்னா மண்ணுக்கு முளைச்சா மரமாகட்டும், இல்லை மண்ணுக்கு உரமாகட்டும். இது வந்து நான் தூவி விடுறேன், ஏற்றுக்கிறது உங்கள் விருப்பம். ஓட்டுநருடைய ஒற்றுமை இருந்தால் மாத்திரமே நம்மளால் ஜெயிக்க முடியும். நன்றி தோழர். தேனி முருகேசன் புரட்சியாளர். ஓட்டுநர்கள் மாலை போய்